வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 in தமிழ் மோட்டிவேஷன் சேனல். ஆத்தர் அவரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்றாரு. அவருக்கு 8 வயசு ஆகும்போது அவர் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரா. அண்ட் வர வழியில ஒரு காயின் வச்சு விளையாட்டு இருந்தாரு. அண்ட் எதிர்பார்க்காத விதமா அந்த காயின் காவால போய் விழுந்தது. அது எடுக்க ரொம்ப ட்ரை பண்றாரு, பட் அவரால் முடியல. அண்ட் சோகமா வீட்டுக்கு போனாரு. அண்ட் நடந்த எல்லா விஷயமும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரு தட் நீ பணத்தை வச்சு எப்பவுமே விளையாடக்கூடாது. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட தாத்தா சொன்னாரு, பிரச்சனை அந்த காயின் தொலைஞ்சது இல்ல, பிரச்சனை உங்ககிட்ட இருந்த ஒரே காயின் தொலைஞ்சதுதான். இந்த சின்ன வார்த்தை அவர் ரொம்ப யோசிக்க வச்சது. அண்ட் அவரோட பணத்தை பாக்குற விதமே மாத்திருச்சு. ஒரு வாட்டி ஆத்தர் ஒரு சேரிட்டி ஈவென்ட்டுக்கு போனாரு. அங்க எல்லாரும் அவங்களோட முடிஞ்ச காசை டொனேட் பண்ணாங்க. எல்லா காசு வந்த அப்புறம் கூட $1 million அவங்களோட கோல்ல இருந்து கம்மியா இருந்துச்சு. அப்போ சடனா கிரௌட்ல இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு வந்து $1 million செக் எழுதி கொடுத்தான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அப்பதான் ஆத்தருக்கு தோணுச்சு எல்லாரும் இவன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவாங்கன்னு. ஆத்தர் சொல்றாரு, பணக்காரனா எதுக்கு ஆகிறோம்னா வெறும் லக்ஸரி கார் இல்ல பிரைவேட் ஐலண்ட் வாங்குறதுக்கு இல்லங்க, நம்ம பணக்காரனா ஆனா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அதாங்க உங்களோட லைஃபோட ட்ரூ மீனிங்க தரும். அது கூடவே ஆத்தர் சொல்றது தட் உலகத்துல ரொம்ப கஷ்டமான வேலை அடுத்தவங்க பாக்கெட்ல இருந்து உங்களோட காசை வெளியிடுறது. அப்படின்னா என்னோட காசு யார்கிட்ட இருக்கு, ஹூஸ் காட் மை மணி. பணக்காரன் ஆகிறதுக்கு இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இல்லனா நீங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துருவீங்க. நீங்க ரொம்ப பேர் இது சொல்லி கேட்டு இருப்பீங்க தட் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பட் எனக்கு காசு வரைய மாட்டுது. அண்ட் இதாங்க பெரிய லூப் ஹோல். நீங்க டிவில எப்பயாச்சும் ஃபெராரி ஒரு லாம்போர்கினியோட ஆட் பாத்திருக்கீங்களா? நிச்சயமா பாத்துருக்க முடியாது. ஏன்னா அவங்க டிவில ஆட் போடுறதே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இது தெளிவா தெரியும் தட் யார் சும்மா டிவி பாக்குறாங்களோ அவங்களால அந்த காரை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு. பணக்காரனா ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருப்பான் தட் அவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை விற்க மாட்டாங்க. அவங்களோட டார்கெட்டட் கஸ்டமர் அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஜென்ரலி நம்ம எல்லாரும் வெல்த்தை காசு வச்சுதான் கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஒருத்தன் நிறைய காசு சம்பாரிச்சா அவனுக்கு பணக்காரன்னு சொல்லுவோம், அதுவே கம்மியா சம்பாரிச்சா அவனை ஏழைன்னு சொல்லுவோம். பட் பணத்தை தாண்டி இன்னும் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதாங்க மனுஷனோட ட்ரூ வெல்த்தை டிஃபைன் பண்ணுது. அதாங்க டைம் அண்ட் மொபிலிட்டி. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல வெறும் பணம் இருந்தா அது உங்களை பணக்காரனா மாத்துறது இல்லங்க. பணம், டைம், நினைச்ச நேரத்துல எங்கேயானாலும் போறதுக்கான ஃப்ரீடம் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க பணக்காரனா ஆகுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீ, செகண்ட் ஈத்தன். லீ பெரிய கம்பெனியால வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதுவே ஈத்தன் சொந்தமா ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். லீ மாசத்துக்கு 90,000 சம்பாதிக்கிறான். அதுவே ஈத்தன் 60,000 சம்பாதிக்கிறான். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறேன், இவங்க 2 பேர்ல இருந்து யார் பணக்காரன்? நிச்சயமா நீங்க லீயை தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவனோட இன்கம் ஈத்தனோட ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஆன்சர் எப்போ வரைக்கும் கரெக்டா இருக்கும்னா நீங்க எப்போ வரைக்கும் அவங்களோட ஆப்சல்யூட் இன்கம் மட்டும் பாக்குறீங்களோ அப்போ வரைக்கும். எல்லாமே ஆப்சல்யூட்டா இருக்குது இல்ல, அதனால தாங்க நம்ம ரிலேட்டிவ் இன்கம் பார்க்கணும். அப்படின்னா லீ வாரத்துல 50 hours வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதுவே ஈத்தன் வெறும் 15 hours தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இதுக்கு அக்கார்டிங் கால்குலேட் பண்ணி பார்த்தா லீ ஒரு அவருக்கு 450 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதுவே ஈத்தன் 1 ஹவருக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இப்போ சொல்லுங்க இவங்க 2 பேர்ல இருந்து யார் பணக்காரன்? நம்மளோட டைம் தாங்க நம்மளோட மோஸ்ட் ப்ரீஷியஸ் திங். அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஈத்தன் தாங்க லீ விட நிறைய சம்பாதிக்கிறான். ஏன்னா அவனை விட 35 hours கம்மியா வேலை செய்யறான். நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த 35 hoursல அவனால என்ன பண்ண முடியும்? அவன் நினைச்சானா அவனோட லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு புது ஸ்கில் கத்துக்கலாம். அதை வச்சு அவனோட பிசினஸ் டெவலப் பண்ணலாம். அண்ட் ஆல்டர்னேட்டிவ்லி அவனோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவனோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்துக்காக அவன் டைம் ஸ்பெண்ட் முடியும். சோ தட் அதுக்கு ரிட்டர்னா அவனோட லைஃபோட ஹாப்பினஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே லீ அந்த டைம்ல அவன் ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு தான் இருப்பான். ஜியோ ஆர்பிட்ரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா 2 மார்க்கெட்டுக்குள்ள இருக்க எக்கனாமிக் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி ஹையர் ரிட்டர்ன் ஜெனரேட் பண்றது. இது சிம்பிளா சொல்லணும்னா காஸ்ட்லியான ஊர்ல சம்பாரிச்சு காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியா இருக்க ஊர்ல வாழ்றது. லீ காஸ்ட்லியான ஊர்ல இருக்கான். ஏன்னா அந்த பெரிய கார்பரேட் கம்பெனி அந்த ஊர்ல தான் இருக்கு. அங்க வேலை செய்யறதுனால அந்த கம்பெனிக்கு பக்கத்துல அவன வீடு பார்க்க வேண்டியதா இருக்கும். அதுவே ஈத்தன் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றதுனால வெறும் லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் இருந்தா போதும், அவனால ஈஸியா அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியும். அதுவே லீ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறதுனால பக்கத்துல வீடு பார்க்கணும், ரெண்ட் இருக்கு, சாப்பாடு இருக்கு, டெய்லி ஆபீஸ் போறதுக்கான செலவு இருக்கு. இது மாதிரி பல செலவு அவங்ககிட்ட இருக்கும். சோ தட் அவன் என்னதான் ஹையா சம்பாரிச்சாலும் அவனால சுத்தமா சேவ் பண்ண முடியாது. ஏன்னா அவனோட காஸ்ட் ஆஃப் லிவிங் அது மாதிரி இருக்கு. அதுவே ஈத்தன் 2 மார்க்கெட்டோட அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவனால ஈஸியா சம்பாதிக்க முடியும். இன்டர்நெட்ல சம்பாதிக்க நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் 3 மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் கண்டெக்ட்டை கிரியேட் பண்ணி அதை ஆன்லைன்ல விற்கிறது. செகண்ட் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல ரெவென்யூ ஜெனரேட் பண்றது. தேர்ட் ரீசெல்லிங் அண்ட் ஸ்டாக்ஸ். கேட்கறதுக்கு வேணா இது ரொம்ப ஈஸியா இருக்கலாம், பட் நிஜத்துல அப்படி இல்லங்க. நீங்க இதுல நிறைய விஷயம் கத்துக்கணும். ஒரு வாட்டி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிச்சுன்னா நீங்க உங்களோட வேலையை எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணலாம். அவுட் சோர்ஸ் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எனக்கே சுத்தமா புரியல. பட் அதுக்கப்புறம் தான் தெளிவா புரிஞ்சிச்சு அந்த பணக்காரங்க அதை யூஸ் பண்ணி எப்படி நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு. ஒரு பணக்காரன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. வண்டியோட டிரைவர், வீட்டு கிளீன் பண்ண சர்வெண்ட், இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆளு. நம்மளுக்கு தோணும் ஏன்டா இவங்க இது மாதிரி ஷோ ஆஃப் பண்றதுக்காக இது மாதிரி எல்லாம் பண்றான்னு. பட் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அவங்களோட டைம் சேவ் பண்றதுக்கு தாங்க அவங்க சர்வெண்ட்டை வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்களோட வேலையை செஞ்சு இவங்களோட சேலரி விட அவங்களால அதிகமான ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும்னு. சோ நீங்களும் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களால எந்த வேலை முடியுமோ அந்த வேலையை பண்ணுங்க. அண்ட் நீங்க எதுல எக்ஸ்பர்ட்டோ அதுல போக்கஸ் பண்ணுங்க. அண்ட் மத்த வேலையெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுங்க. ஒரு வாட்டி ஒரு ஏழை மீனவன் கடலுக்கு மீன் பிடிக்க போனா அண்ட் அவனோட நிலைமை நினைச்சு ரொம்ப புலம்பிட்டு இருந்தான். லைக் என்னோட நேரம் சரியில்லை, நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எதுவுமே வர மாட்டுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து இருந்தான். மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போனான். அப்பதான் நியூஸ்ல பார்த்தா அந்த ஊர்ல இருக்க பெரிய பணக்காரன் அவனுக்கு சம லாஸ் ஆகி
அவன் தெருக்கு வந்துட்டானா. இது கேட்டையும் ரொம்ப சந்தோஷமா ஆனா. அவன் சொன்னான் தட் ஒரு ஏழையோட கஷ்டம் இப்போ உனக்கு தெளிவா புரியும்னு. மறுநாள் எதிர்பார்க்காத மாதிரி அந்த பணக்காரன் ஃபேமிலியோட இவன் பக்கத்து வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டானா. சோ வேற வழி இல்லாம இவனும் மீன் பிடிக்க அவங்க கூட போக ஆரம்பிச்சான். ஒரு நாள் 2 பேருக்கும் நிறைய மீன் கிடைச்சது. அது வித்து இவங்க நிறைய காசு ஆக்கினாங்க. அந்த பணக்காரன் அவனுக்கு தேவைப்பட்ட காசு மட்டும் செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்க காசை சேவ் பண்ண ஆரம்பிச்சான். அதுவே அந்த மீன்காரன் அவனுக்கு நினைச்ச விஷயம் எல்லாமே வாங்கி அவனோட லைஃபை அன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ணானா. மறுநாள் 2 பேரும் மீன் பிடிக்க போனாங்க. பட் அந்த மீன்காரன் தனியா போனா. பட் இந்த பணக்காரன் அவன் சேர்த்து வச்ச காசை வச்சு 2 ஆளை வேலைக்கு போட்டு அந்த 3 பேரா இவங்க கடல் கூட போனாங்க. நினைச்ச மாதிரி அவனை விட இவங்க 3 மடங்கு அதிகமான மீனை எடுத்துட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையும் வித்து இவங்களோட சம்பளம் போக இவனோட செலவு போக மிச்ச காசையும் சேவ் பண்ண ஆரம்பிச்சான். போக போக அந்த பணக்காரன் ஒரு பெரிய மீன் வியாபாரியா மாறினா. அதுவே அந்த மீனவன் என்னை ஏமாத்தி சம்பாரிச்சிட்டான், என்னோட நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தானா. அந்த மீன்காரன் ஏன் முன்னேறலன்னா அவன் எப்பவுமே அவனுக்கு பே பண்ணவே இல்லை. பே யூர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அப்படின்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல 10% நீங்க சேவ் பண்ணுங்க. அண்ட் ரிமைனிங் இருக்க 90% வச்சு உங்களோட லோன்ஸ் உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. நம்மள மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்க்கின்சன் லால மாட்டிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட இன்கம் எவ்வளவு ஏறுதோ அதுக்கு ஈக்குவலா அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க செலவு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சோ நீங்களும் எப்படியாச்சும் பண்ணி உங்களோட இன்கம் ஒரு ப்ராஃபிட்ல இருந்து 10% சேவ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் அது எப்போ வரைக்கும் பண்றீங்கன்னா கரெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் அதை சேவ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள இருந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஷார்க் டேங்கோட ஜட்ஜ் டைமண்ட் ஜான்சன் பத்தி தெரியும். ஒரு வாட்டி ஒரு 24 வயசு பையன் அவர்கிட்ட வந்து நீங்க எனக்கு பெயிண்டிங் பத்தி ஏதாச்சும் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டானா. அதுக்கு டைமண்ட் சொன்னாரு, எனக்கு அந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, சோ தட் நீ எதிர்பார்க்க அட்வைஸ் என்னால கொடுக்க முடியாதுன்னு. அண்ட் அதுக்கு அந்த பையன் பரவாயில்ல தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆஸ்டன் மார்டின் கார்ல அவனோட டிரைவர் வந்து கதவு திறந்தான். அந்த பையன் அந்த காருக்குள்ள ஏற போனான். இது பார்த்து டைமண்ட் சொன்னாரு தட் உன்னோட லைஃப்ல எல்லாம் பர்ஃபெக்ட்டா தான் போயிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு வந்து அட்வைஸ் கேட்ட, அண்ட் இது யாரோட கார்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னா, நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு பெயிண்டிங் தவிர வேற எதுவுமே தெரியாது, என்னோட யூடியூப்ல 1 மில்லியன் பிளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் எவ்ரி சண்டே ஒரு லைவ் வீடியோ போடுவேன், அண்ட் அதுல வரைஞ்ச பெயிண்டிங்கை டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி என்னோட வெப்சைட்ல நான் விற்பேன். 1000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும். அதை என்னோட லாயர் ஃபேன்ஸ் வாங்குவாங்க. லாஸ்ட் இயர் நாங்க 10 கோடி வரைக்கும் பிசினஸ் பண்ணோம். பெயிண்டிங் தாங்க என்னோட ஸ்ட்ரென்த், அது தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. என்னோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு நான் மக்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டே இருப்பேன், அண்ட் சில இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸ் கேட்டுட்டே இருப்பேன். சோ தட் அதை அப்ளை பண்ணி என்னோட ஃபீல்ட்ல நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு. நம்மளால எல்லா ஃபீல்ட்லயும் எக்ஸ்பெக்ட் ஆக முடியாது. இப்போ வேர்ல்ட்ல இருக்க பெரிய பணக்காரனா பாத்தீங்கன்னா அவங்களும் ஏதாச்சும் ஒரு ஃபீல்ட்ல ரொம்ப எக்ஸ்பெர்ட்டா இருப்பாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் டிகிரி இருந்தா பணக்காரன் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுவே பணக்காரங்க அந்த ஃபீல்ட்ல ஸ்பெசிஃபைட் நாலேஜ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்களே கவனிச்சு இருப்பீங்க, நிறைய பணக்காரங்க அவ்வளவு படிச்சிருக்க மாட்டாங்க, பட் அந்த ஃபீல்ட்ல அவங்க அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பணக்காரங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தா அவங்க காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுவாங்க. அதே PhD ஹோல்டர் அதுல தானே வருவாங்க. பணக்காரங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதை காசா மாத்துவாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் தாங்க அவங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க எப்போ வரைக்கும் அவங்க பணக்காரனா மாறலையோ. இந்த டீப் ஃபோக்கஸ் தாங்க பணக்காரனா மாத்து. அண்ட் இதை மிடில் கிளாஸ் லக்னு சொல்லிட்டு இருப்போம். நார்மல் மென்டாலிட்டி பீப்புள் நிறைய படிச்சு நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அதுவே பணக்காரங்க செல்ஃப் ஸ்டடியில நம்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புக்ஸ் படிக்கிறது அவ்வளவு பிடிக்கும். அடுத்தவங்க கிட்ட இருந்து கூச்சப்படமா கத்துப்பாங்க. அதுக்குதான் ஜிம் ரான் சொல்றாரு, ஃபார்மல் எஜுகேஷன் வச்சு நீங்க வீட்டை சமாளிக்கலாம், பட் செல்ஃப் எஜுகேஷன் வச்சு நீங்க உங்களோட லைஃபே மாத்தலாம்னு. ஃபைனலி இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு ரிச் மைண்ட் செட் உள்ள பர்சன் எல்லார்கிட்டயும் அவனோட ப்ராடக்ட் போய் விற்க மாட்டான். அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட அது கேட்பான், தட் என்னோட காசு யார் வச்சிருக்கா, ஹூஸ் காட் மை மணி. அதுக்கப்புறம் அவனோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் கிட்ட தான் அவன் ப்ராடக்ட் விற்பான். செகண்ட் பாயிண்ட், ரிச் பீப்புள் 2 மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி அதுல இருக்க டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி அதை பணம் சம்பாதிக்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த கான்செப்டை ஜியோ ஆர்பிட்ரேஜன் சொல்லுவாங்க. தேர்ட் பாயிண்ட், இதுல அந்த மீனனோட ஸ்டோரி பார்த்தோம். இதுல எப்படி நீங்க சம்பாதிச்ச காசுல இருந்து 10% சேவ் பண்ணதுனால உங்களோட லைஃப் எப்படி மாத்தலாம்னு இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபோர்த் பாயிண்ட், ஒரு யூடியூபர் ஆர்டிஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு நீங்க எப்படி உங்களோட ஸ்ட்ரென்த்ல ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறலாம், அதை வச்சு நீங்க எப்படி க்ரோ ஆகலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.